நம்முடைய வளமாக இருந்தாலும் கூட நாம் அதில் முடிவு செய்ய முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு சூறையாடக்கூடிய ஒரு இடமாக, வளங்களையும் இங்க இருக்கக்கூடிய மனித உயிர்களையும் உரிமைகளையும் சூறையாடக்கூடிய ஒரு இடமாக இந்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு தமிழ் இனம் ஆளாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தமிழினம் என்று நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகளே இந்த தமிழ்நாடு இதே நிலைமையிலே இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார், தமிழ்நாட்டை நாங்கள் நினைத்தால் 2ஆக துண்டாடுவோம் என்று பேசுகிறார். போகிற போக்கில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அல்ல. ஏற்கனவே காஷ்மீர் என்ற தாயகத்தை 3ஆக உடைத்த கயவர்கள் அவர்கள். காஷ்மீர் என்ற தாயகம் 2019ஆம் ஆண்டு 3 பகுதிகளாக உடைக்கப்பட்டது. யாரை கேட்டு உடைத்தார்கள்? காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டார்களா? கிடையாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை, எம்பிக்களை